நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தேர்தல் அலுவலகத்தில் ரிட்டர்னிங் ஆஃபீஸரிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள். அவர் ஒரு ரோட் ஷோவாக வந்தார். ஆனால் இந்த தேர்தல் அலுவலகத்துக்கு முன்பாக கட்டுப்பாடுகள் வந்துடும். ஒரு 100 மீட்டருக்கு முன்பாக இத்தனை பேர் தான் வர முடியும், இத்தனை கார்கள் தான் வர முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எல்லோருக்கும் வந்துவிடும். தெர் இஸ் எ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அது அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள், துணை முதலமைச்சர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் தான். அந்த வகையில் அதையெல்லாம் கடைபிடித்து 3-4 நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்கள் சகிதம் திரு உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்பு மனுவை ரிட்டர்னிங் ஆஃபீஸரிடம், தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை தந்தி டிவியில் நீங்கள் நேரலையில் பார்க்குறீங்க. அவர் அதற்கு முன்னதாக இந்த அலுவலகத்துக்கு வருகை தந்த காட்சி. அவரிடம் அவருடைய வழக்கறிஞர்கள், அவருடைய நிர்வாகிகள் தேர்தல் ஆணையம் அனுமதித்த லிமிட்டில் மட்டுமே உள்ளவர் தான் நம்ம பார்க்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒரு ரோட் ஷோ போல அவர் வந்ததை பார்த்தோம். ஆனால் இந்த தேர்தல் விதிமுறைகள் அந்த அலுவலகத்தை சுற்றி வந்துவிடும். அலுவலர்கள் வழக்கமாக எழுந்து கூட நிற்க மாட்டார்கள் என்றால் எல்லா வேட்பாளர்களும் சமம் என்பதை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்த போதும் பார்த்துருப்பீங்க. மற்ற முக்கிய தலைவர்கள் வந்த போதும் பார்த்துருப்பீங்க. அவர்கள் அமர்ந்தபடியே பெற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில் தான் இந்த தேர்தல் அலுவலரும் துணை முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேட்புமனுவை பெறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். உடன் வழக்கறிஞர் சரவணன், திமுக நாடாளுமன்ற மத்திய சென்னை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் உள்ளிட்டோரை நம்ம பார்க்கின்றோம். ரமேஷ், மேலும் விவரங்கள். இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தேர்தல் பிரச்சார வாகனத்தில் வருகை புரிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் அலுவலகம் அருகே வந்ததும் வாகனத்தில் இருந்து இறங்கி தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி நடந்து வந்து தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்வதை பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உடன் இருக்கிறார். மாவட்ட செயலாளர் சுற்றரசு, அதே மாதிரி வழக்கறிஞர் பிரிவினர் என்ஆர் இளங்கோ, சரவணன் உள்ளிட்ட வழக்கறிஞர் அணியும் உதயநிதி ஸ்டாலினுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் களமிறந்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து வேட்பு மனு தாக்கல் செய்த கையோடு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றும் நாளையும் துணை முதலமைச்சர் சென்னையில் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை அவர் தேர்தலை சந்திக்கும் போதுதான், தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரிய வரும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருக்கிறது. விஐபி அந்தஸ்தை பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மீண்டும் விஐபி அந்தஸ்தை பெறுமா, தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தேர்தல் முடிவுக்கு பிறகே நமக்கு தெரிய வரும். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1977 இருந்து பல தேர்தல்களை சந்திச்ச ஒரு தொகுதி. 1991 மட்டுமே திமுக வேட்பாளர் இங்க ஒரு தோல்வியை சந்தித்திருந்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 3 முறை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அந்தஸ்து பெற்ற இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. இப்போது அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்து வருகிறார். நம்ம திரையில் பார்க்கின்றோம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், தேர்தல் நடத்தும் அலுவலர் இந்த வேட்பு மனுவை பெறும்பொழுது எந்த வேட்பாளருக்கும் எழுந்து நிற்பதில்லை. வழக்கமாக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வரும்பொழுது அந்த புரோட்டோகால் படி அவங்கள வணங்கக்கூடிய வழக்கம் என்பது உண்டு. ஆனால் தேர்தல் நேரம் என்று வரும்பொழுது எல்லோரும் சமம். முதல்வர், துணை முதல்வர், கட்சி தலைவர், இந்த கட்சி தலைவர், அந்த கட்சி தலைவர் அப்படிங்கிற பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு சமதளம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் வழங்கப்படுகிறது. அவர் உறுதிமொழி பத்திரம் படிக்கிறத பார்க்கிறோம். நான்
உறுதிமொழி வாசித்து தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர். இந்த உறுதிமொழி அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸில் பல கட்டங்களில் இந்த தேர்தல் திருவிழாவில் நம்ம பார்ப்போம். ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதும் இந்திய அரசமைப்பின் பால் உறுதியான நம்பிக்கை பற்றுறுதியை கொண்டு தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் உறுதிமொழிகிறார். அவர் வென்று வரும்பொழுதும் கூட சட்டமன்றத்துக்கு செல்லும் பொழுதும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தான் அவர் உறுதிமொழி ஏற்கிறார். அதற்கு முன்னதாக பதவியேற்பு வைபவங்கள் நடக்கும். ஆளும் கட்சி ஒன்று வரும்பொழுது முதலமைச்சரோ அமைச்சர்களோ அவர்களும் உறுதிமொழி ஏற்பார்கள். இதோடைய அடிநாதமாக அரசமைப்பு சட்டத்தின் பால் அதற்கு நான் பற்றுறுதி கொண்டிருப்பேன் அப்படிங்கிற அடிநாதம் தான் எல்லா உறுதிமொழிகளையும் நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது இந்த கான்ஸ்டியூஷனுடைய இன்டெகிரிட்டியை நான் காப்பாற்றுவேன், என்னுடைய பணிகளை உளச்சான்றின்படி செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்று அந்த வேட்புமனு கட்டத்திலிருந்து அவர்கள் உறுதிமொழிகிறார்கள். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவருடைய வேட்புமனுவை பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.